அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. நாம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6ல் முதல் டாப்பிக்காக சிலபஸில் நமக்கு தமிழக சமுதாய வரலாறு அப்படின்ற டாபிக் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை தான் நம்ம இங்கிலீஷில் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நமக்கு இந்த தமிழக சமுதாய வரலாறு அப்படின்றது எப்படின்னா, முதல்ல வரலாற்று முற்பட்ட தமிழகம் எப்படி இருக்கிறது, அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ வரலாற்று முற்பட்ட தமிழகம் அப்படின்னா எந்த சான்றுகளுமே எழுத்து முறை இல்லாத ஒரு இதுதான் நம்ம வரலாற்று முற்பட்ட, அதாவது எந்த சான்றுமே இல்லாததான் வரலாற்று முற்பட்ட அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் வரலாற்றுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பொதுவாகவே இந்த தமிழக சமுதாய வரலாறு டாபிக் அப்படின்றது சங்ககாலம், அதாவது கிமு 3லேருந்து கிபி 3 காலகட்டம் வரைக்கும் தான் நம்ம சேர சோழ, அதற்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அங்கேருந்து தான் நமக்கு பார்த்திங்கன்னா அதிகமான கேள்விகள் வரப்போகும். குறிப்பாக இந்த சேர சோழ பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்கள், அதுலேயும் பிற்கால பாண்டியர்கள் வரைக்கும் 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இதில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இவருடைய சமூகம், அரசியல், பொருளாதார நிலை எவ்வாறு இருந்தது, பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் சதி உடன்கட்டை ஏறுதல் இருந்தாங்களா, என்ன மாதிரியான அணிகலன் அணிந்தாங்க, ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்டையர் டேட்டாவை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே ரைட். ஸோ முதலாவதாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த தமிழர் சமுதாய வரலாறுல இந்த லெமூரியா கண்டம் அப்படின்றது நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே, அதுதான் இந்த லெமூரியா கண்டம், அதுதான் குமரி கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே நமக்கு தெரியும். இந்த நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பகுதி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 2 நிலப்பரப்புகள் இடையே நமக்கு பார்த்தீங்கன்னா பஹ்ருலி ஆறு, சரிங்களா, என்ன ஆறு? பஹ்ருலி ஆறு அப்படின்றதான் ஓடி இருக்கு. சரிங்களா? பின்னாடி அதுதான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா குமரி முனைக்கும் தெற்கே இருக்கக்கூடிய பகுதியாக 2 நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடிய ஆறாக இந்த பஹ்ருலி ஆறு இருந்திருக்கிறது. அப்போ அது எக்ஸாக்டா எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவுக்கும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே போல ஆஸ்திரேலியாவுக்கும், இதுல தென் அமெரிக்காவும் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்ப நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா, நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியெல்லாம் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா, அடுத்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தென் அமெரிக்கா, அப்புறம் ஆஸ்திரேலியா, இதெல்லாம் இணைந்த பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னு கேட்டீங்க அப்படின்னா குமரி கண்டம் அல்லது லெமூரியா கண்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே ரைட். அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த தற்போதைய தமிழகத்துடன் இணைந்திருக்கிறது இது குமரி கண்டம் எனவும் அழைக்கப்படுகிறது. அதுதான் இந்த குமரி கண்டம். இதை தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகார பாடலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டில் குமரிமுனைக்கு தெற்கே குமரி கண்டம் இருந்ததாக தொல்காப்பியத்திலையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே போல நமக்கு இந்த வடவேங்கடம் தென்குமரி ஆயிடும் தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்றது இது நமக்கு பின்னாடி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர்கள், அதாவது எக்ஸாக்டா அந்த 3 சங்கம் வைத்து கடலால் அழிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அந்த முச்சங்கத்திற்கு பிறகு தமிழகத்தினுடைய எல்லை அப்படின்றது நமக்கு இருக்கு. பின்னாடி நம்ம அதை பார்க்கலாம். ஸோ அதை பத்தி சொல்லக்கூடியதான் நமக்கு வடக்கே வேங்கடம் தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிறது. இதுதான் நமக்கு தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் வடவேங்கடத்து தென்குமரி ஆயின் தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பாண்டியன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த இப்ப இருக்கக்கூடிய நமக்கு பஹ்ருலி ஆறு, குமரி மலை இருக்கு இல்லையா? ஸோ அதற்கு பதிலாக அந்த பாண்டிய மன்னன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடக்கே இருக்கக்கூடிய நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கங்கையையும், குமரிமலைக்கு பதிலாக நமக்கு பார்த்தீங்கன்னா இமயமலையும் கை கொண்டான் அப்படின்றது கைப்பற்றி தான் இந்த எல்லை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வடக்கே வேங்கடம் தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும். சரிங்களா? ஓகே ரைட். இங்க பாருங்க, இந்த பஹ்ருலி ஆறு, குமரிக்கோடு மலை இதெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு பார்த்தீங்கன்னா 49 நாடுகள் இருந்ததாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 49 நாடுகள் இருந்ததை பற்றி சிலப்பதிகாரம், ராமாயணம் போன்ற நூல்களில் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஹ்ருலி ஆறை பற்றி தான் சிலப்பதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கோம். பஹ்ருலி ஆற்றுடன் பன்மலை அடக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பாண்டியர் மதுரையில் சங்கம் வச்சிருக்காங்க, அதுதான் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னா அது என்ன ஆயிடுச்சுன்னா கடலால் அழிஞ்சிருச்சு. அதுதான் சிலப்பதிகார பாடல் சொல்லுது. இதில் தான் பாவேந்திர பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு, திங்களோடும் செலும்பிருதி தன்னோடும் அப்படின்ற பாடல் வரி மூலமாக இந்த குமரி கண்டத்தை பற்றி குறிப்பு அவரும் சொல்லியிருப்பார். யாரு? பாரதிதாசன் அவர்களும். சரி, ஓகே. இந்த குமரி கண்டத்துல தான் உலகின் முதல் மனித இனம் தோன்றியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம பாத்தீங்கன்னா அந்த முதல் மனிதன் அங்கதான் தோன்றியிருக்கான். அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மனித நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? மனித நாகரிக தொட்டில். முதல் மனிதன் தோன்றுனா அதனால மனித நாகரிக தொட்டில் அப்படின்னு இதை நம்ம சொல்றோம். அதே போல நமக்கு பாத்தீங்கன்னா அவன் பேசிய முதல் மொழியே என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா தமிழ் மொழி தான்.
ஏன் இன்னைக்கு நம்ம தமிழ் மொழி பழமையான மொழி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா அது காரணம் இருந்தான். ஏன்னா குமரிக்கண்டம் என்று சொல்லக்கூடிய லெமூரியா கண்டத்துல முதல் மனிதன் தோன்றுனா என்றும் அவன் பேசிய முதல் மொழி தமிழ் மொழி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா அப்ப உலகிலேயே பழமையான மொழி நம்ம எதுன்னு எடுத்துக்கிறோம், தமிழ் மொழி தான் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்ப இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கூட பாரத பிரதமர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புறநானூற்று பாடலை மேற்கோள் காட்டி சொல்றாரு, திருக்குறள் மேற்கோள் காட்டி சொல்றாரு. அப்ப நமக்கு வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக அது வந்து அறிவிக்கப்படல. பட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இதை பற்றி தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும், பழமையான மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி தான். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய செம்மொழிகள் அப்படின்றது 11 இருக்கு இல்லையா? அதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எதுதான், தமிழ் மொழி தான் இல்லையா? பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். அப்ப பேசிய முதல் மொழி தமிழ் மொழி இல்லையா? இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செம்மொழி அப்படின்றது வழங்கப்பட்டது எப்ப, 2004 எக்ஸாக்டா அக்டோபர் மாசத்துல வழங்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக 5 இருக்கும். 2011 தான் டோட்டலா நமக்கு வந்து 6 + 5 11 செம்மொழிகள் வந்து இருக்கு. சரிங்களா? ஓகே ரைட். இது அப்ப அதுலயும் செம்மொழின்றது கூட, ஏன்னா பரதிமார் கலைஞர் போன்ற பல மொழியியல் அறிஞர்கள்லாம் நமக்கு வந்து இந்த செம்மொழி தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு போராடியதன் விளைவாக செம்மொழி என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டது. அப்ப இதைதான் பாரதியார் அவர்கள் சொல்லியிருப்பார், நமக்கு இந்த முதல் மனிதன் தோன்றனா அவன் பேசிய முதல் மொழியே தமிழ் மொழி தான் அப்படின்னு பாக்குறோம், என்று பிறந்தவள் என உணராத ஏற்படாம எங்கள் தாய்மொழி தமிழ் அப்படின்னு அழகாக பாரதியார் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அதே போல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்தோர் வாழும் குடி என்று புறப்பொருள் வெண்பாமாலையில் ஐயனாரேதர் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி எந்த அளவுக்கு பழமையானது அப்படின்ட்டு இதை விட சான்றுகள் வேறு எங்கும் இல்லை. ஓகே ரைட். ஸோ அப்ப நமக்கு வந்து அடுத்ததாக இப்பகுதியில் வாழ்ந்த தமிழ் சமுதாய மக்களினுடைய வாழ்வினை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழகம், இன்னொன்று வரலாற்று காலம் அப்படின்னு. இந்த வரலாற்று முற்பட்ட காலம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தவித சான்றுகளுமே இல்லாததான் வரலாற்று முற்பட்டது அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? ஓகே. இந்த வரலாற்று முற்பட்ட தமிழகம் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து பார்க்கலாம். சரிங்களா? வரலாற்றுக்கு முந்தைய தமிழகம் என்பது எழுத்துமுறை தோன்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? அதே எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல இல்லையா? அதே போல இக்காலகட்டத்தினை பற்றி அறிய அகழாய்வுகள் தவிர வேற எந்த சான்றும் கிடைக்கல அப்படின்றதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ வந்து அப்படி அகழாய்வில் எந்த மாதிரியான சான்றுகள் அப்படின்னா பானைகள், மனித எலும்புகள், பயன்படுத்திய கருவிகள், படிமங்கள் ஆகியவற்றை கொண்டு தமிழருடைய சமுதாய வரலாற்றை அறியலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஓகே. இந்த வரலாற்று முற்பட்ட காலத்தை நம்ம 4 வகையாக பிரிக்கலாம். வரலாற்று முற்பட்ட காலத்தை நாம 4 வகையாக பிரிக்கலாம். சரிங்களா? என்னென்ன பாருங்க. பழைய கற்காலம். இந்த பழைய கற்காலம்ன்றது ஆண்டுகளின் அடிப்படையில் எப்படி சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றோம் பாருங்க. கிமு. இந்த கிமு அப்படின்றத கிறிஸ்து மதத்துக்கு முன் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், போஆமு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? போஆமு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன், பொதுவான ஆண்டிற்கு முன் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல BCE அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம் இல்லையா? ஓகே ரைட். இந்த பழைய கற்காலம் அப்படின்றது எங்க இருந்து எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து 8000 ஆண்டுகளுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய கற்காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இடைக்கற்காலம் அப்படின்னு தொடங்குது. இதுவும் இடைக்கற்காலமும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிமு 8000 3000 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் நமக்கு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புதிய கற்காலம் அப்படின்னு சொல்றோம். இதுவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிமுல தொடங்கி 3000 நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2000 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் நமக்கு வந்து புதிய கற்காலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? ஸோ அதனை தொடர்ந்து வரக்கூடியதான் இரும்பு காலம். இந்த இரும்பு காலம் அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை உலோக காலத்தை 3ஆக நம்ம வகைப்படுத்தலாம். உலோக காலத்தை நம்ம வந்து 3ஆக வகைப்படுத்தலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று செம்பு காலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். செம்பு காலம் அப்படின்றது காப்பர் ஏஜ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். 2வதாக நம்ம வந்து சொல்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவோம். வெண்கலம் இல்லையா? இதை தான் புரோன்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதனை தொடர்ந்து வரக்கூடியதான் என்னது, இரும்பு காலம். அப்ப உலோக காலத்தை 3 காலகட்டமாக பிரித்து, ஏன்னா முதல் மனிதன் கண்டறியப்பட்ட உலோகமே எதுதான், காப்பர், செம்பு இல்லையா? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப செம்பு காலம், அதனை தொடர்ந்து வெண்கல காலம். இந்த வெண்கல காலம் என்பது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் படிச்சிருப்ப நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஒரு வெண்கல காலம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருப்போம். அங்க அப்ப அதே போல சங்க காலம் என்பது நமக்கு வந்து இரும்பு காலம். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா
இரும்பு காலம் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் நம்ம வந்து உலோக அடிப்படையில செம்பு, வெண்கலம், இரும்பும் அப்படின்னு மூன்றாக நாம் வந்து பிரிச்சிருக்கோம். சரிங்களா. ஸோ நமக்கு வந்து பழைய கற்காலத்தை பத்தின சான்றுகள், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், அதுக்கப்புறம் காலத்தின் அடிப்படையில் இதை பிரிச்சு இரும்பு காலம் வரைக்கும் அப்படின்றது தான் வரலாற்று முற்பட்ட காலத்தினையும் நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா 4ஆக நம்ம வந்து பிரிக்கிறோம். இதனை தொடர்ந்து வரக்கூடியதான் பெருங்கற்காலம். இதை தான் மெகாலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கிமு 1300 இருந்து 500 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெகாலித்திக் பீரியட், அதாவது பெருங்கற்காலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப இதை நமக்கு வந்து பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலம், பிற்கற்காலம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வர்றதா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழர் சமுதாய வரலாறு, முதல்ல வரலாற்று முற்பட்ட தமிழகம் எப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இதுல நமக்கு முதல் இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த லெமூரியா கண்டம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா. வரலாற்று முற்பட்ட தமிழகத்துல முதலாவதாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது இந்த தமிழர் சமுதாய வரலாறுல ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே இருந்த ஒரு பெரிய நிலப்பு பரப்பு தான் லெமூரியா கண்டம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இதை. சரிங்களா. ஸோ லெமூரியா கண்டம், இந்த லெமூரியா கண்டத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்க அப்படின்னா குமரி கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். லெமூரியா கண்டத்தை நாம வந்து குமரி கண்டம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது தற்போதைய தமிழகத்துடன் இணைந்திருக்கிறது. ஆக்சுவலா இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் நம்ம வந்து தென் அமெரிக்கா இதெல்லாம் இணைந்த பகுதி தான். ஸோ ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தென் அமெரிக்கா, அதாவது சவுத் அமெரிக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த தென் அமெரிக்கா இதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இணைந்த பகுதியை தான் நம்ம லெமூரியா கண்டம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இதை தான் குமரி கண்டம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சொல்ல போனா அங்கேயே இருக்கு பாருங்க குமரி கண்டம் இல்லையா. ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் முதல் மாந்தன் தோன்றிய இடம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குமரி கண்டத்துல தான். அதனாலதான் இதை மனித நாகரிக தொட்டில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேப்ல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த குமரி கண்டம் எங்க இருக்கு அப்படின்றத. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல குமரிமுனைக்கு தெற்கே இந்த குமரி கண்டம் இருந்ததாக எது சொல்ற அப்படின்னா தொல்காப்பிய நூல் தான் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, இதனால தானே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய பெருங்கடல் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய பெருங்கடலால தான் வந்து இந்த குமரி கண்டம் கடல்கோளால் நம்ம வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்ற நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அது தெற்கில் இருந்ததாக எந்த நூல் சொல்லுது அப்படின்னா தொல்காப்பியம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னாடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே தொல்காப்பியத்தில் தான் இதுல நமக்கு வந்து வடவேங்கடத்து தென்குமரி ஆகியும் தமிழ் கூறும் நல்லுலகம், அதாவது இது முச்சங்கம் அப்புறம் பின்னாடி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்ககாலம் பாண்டியர்கள் மதுரையில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க இல்லையா. ஸோ அதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சங்கங்கள்லாம் கடலால் அழிஞ்சிருச்சு, சங்கத்துல அரங்கேற்றப்பட்ட நூல்கள் நம்ம சொல்றோம் இல்லையா. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்துக்கு முன்னாடி இருக்கு சொல்லப்படக்கூடிய நூல் அகத்தியம். இந்த அகத்தியம் தான் தமிழ்ல 5 இலக்கத்தின்னு சொல்லக்கூடிய நூல். இந்த அகத்தியமே நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சிருச்சு, கிடைக்கல. அதுக்கப்புறம் அகத்தியருடைய 12 மாணாக்கர்கள் ஒருவர் தான் யாரு, தொல்காப்பியர். அவரால் எழுதப்பட்ட நூல் தான் மிக பழமையான தொல்காப்பியம்னு சொல்றோம். அதுதான் நமக்கு வந்து கைக்கு கிடைச்சது. அப்ப அந்த 3 சங்கங்களும் நமக்கு வந்து கடலால் அழிஞ்சிருச்சு. ஸோ அதுதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குமரி கண்டம் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்றோம். இதை தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகார பாடலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க அடுத்த நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பகுருளி ஆறு, இங்க பகுருளி ஆறு, குமரிக்கோடு மலை, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கபாலபுரம் போன்ற 49 நாடுகள் தான் இந்த குமரி கண்டத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம், ராமாயணம் போன்ற நூல்கள் வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. 49 நாடுகள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இன்னும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா 52 நாடுகள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா. ஓகே, 49 நாடுகள் இருந்திருக்கிறது. இந்த பகுருளி ஆறு இதை தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகார பாடல் வரியில நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல. அப்ப அந்த பகுருளி ஆறும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குமரி மலையும் கடலால் வந்து அழிஞ்சிருச்சு இல்லையா. சோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப பகுருளி ஆறு, குமரிக்கோடு மலை, கபாலபுரம் போன்ற 49 நாடுகள் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்ததாக சிலப்பதிகாரம், ராமாயணம் போன்ற நூல்கள் குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இங்குதான் உலகின் முதல் மனித இனம் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. ஆமா, இதை தான் நம்ம வந்து சொல்றோம் இல்லையா. அதை தான் நம்ம வந்து இதனால இதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மனித நாகரிக தொட்டில் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். மனித நாகரிக தொட்டில் அப்படின்னு நம்ம இதை சொல்றோம். எதை, இந்த குமரி கண்டம் முதல் மனிதன் தோன்றிய இடம். அவன் பேசிய முதல் மொழி என்னது, தமிழ் மொழி தான் பேசினான். அடுத்து பாருங்க, அந்த மனித இனம் தமிழ் இனமே என்றும் அவ்வினம் பேசிய முதல் மொழி என்னதுதான், தமிழ் மொழி தான் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. ஸோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து இதுல இருந்து என்ன தெரியுது, அப்ப வரலாற்றுக்கு முந்தைய முதல் மனிதன் தோன்றிய இடமே குமரி கண்டம் தான். அவன் பேசிய முதல் மொழியே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி தான் அப்படின்றது தெரியுது இல்லையா. இப்ப கூட பாரத பிரதமர் அவர்கள் நிறைய இடங்கள்ல தமிழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியை
வந்து போற்றும் விதமாக நிறைய இடங்கள்ல தமிழை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. புறநானூற்று பாடல்களை மேற்கோள் காட்டுற, திருக்குறளை மேற்கோள் காட்டுறாரு இல்லையா. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப இதை தான் பாரதியார் அவர்கள் மிக அழகா சொல்லியிருப்பார். என்று பிறந்தவள் என உணராத இயல்பனவாம் எங்கள் தாய்மொழி தமிழ் அப்படின்னு அழகாக பாரதியார் சொல்லியிருப்பாரு. இதே போல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி புறப்பொருள் வெண்பாமாலையில சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கல் தோன்றி முன் தோன்ற காலத்தை மூத்தோர் வாழும் குடி அப்படின்னு இல்லையா. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்தோர் வாழும் குடி என்று ஐயனாரீதர் அவர்கள் இயற்றிய அந்த புறப்பொருள் வெண்பாமாலையில் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்னாடியே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டோம் அப்படின்றது தான் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் பேசிய முதல் மொழியே தமிழ் மொழி தான். இதனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப முதல்ல கிளாசிக்கல் லாங்குவேஜ் அதாவது செம்மொழி அப்படின்றது அந்தஸ்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மொழிக்கு தான் கொடுத்தாங்க இல்லையா. தமிழ் மொழிக்கு தான் இந்த செம்மொழி அப்படின்ற அந்தஸ்து வழங்கப்பட்டது. இந்த செம்மொழின்றதை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2004 அக்டோபர் மாசத்துல கொடுத்தாங்க இல்லையா. அக்டோபர் மாசத்துல இந்த செம்மொழி என்ற அந்தஸ்து முதல்ல கொடுக்கப்பட்ட மொழி எதுதான், தமிழ் மொழிக்கு தான். நம்ம வந்து பார்த்துருப்போம், திராவிட மொழி குடும்பத்தில் கூட பார்த்துருப்போம் இல்லையா. சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததான் தமிழ் மொழின்றது 18ஆம் நூற்றாண்டு வரை பெரும்பாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொழியில் ஆய்வாளர்கள்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா பிறகுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை கண்டுபிடிச்சு வந்து சொல்றாங்க இல்லையா. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப தமிழ் மொழின்றது இதான் கால்டுவெல் மிக அழகாக சொல்லியிருப்பார். தமிழ் மொழி வந்து பாத்தீங்கன்னா தனித்து இயங்கக்கூடிய மொழி, பிற மொழியிலிருந்து வந்ததல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கு கிளைமொழிகள் அப்படின்னு நம்ம வந்து தமிழ் மொழியினுடைய கிளைமொழிகள் தான் மலையாளம், கன்னடம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு, இதெல்லாம் தமிழ் மொழியுடைய கிளைமொழிகளாக இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இதை தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் வில்லியம் ஜோன்ஸ் அவர்களும் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாரு திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற டாபிக்ல. ஓகே ரைட். இப்போ தற்போது செம்மொழியினுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னா 11 மொழிகள் இருக்கு சரிங்களா. 2024 தான் 5 மொழிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செம்மொழி என்ற அந்தஸ்து கொடுத்து தற்போது செம்மொழிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னா 11 இருக்கு சரிங்களா. புக்கில் வந்து 6 இருக்கும். 2024 6+, அதாவது 6+5 டோட்டலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அது வந்து எது சார்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மராத்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலி, பிராகிருதம் இல்லையா. ஸோ அசாமி போன்ற வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மொழிகள் வந்து தற்போது கிளாசிக்கல் லாங்குவேஜ் கொடுத்து டோட்டலாக 11 மொழிகள் அந்த செம்மொழி அப்படின்ற அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டிருக்கிறது சரிங்களா. ஓகே ரைட். ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கடலால் அழிஞ்சிருச்சு நம்ம வந்து சொன்னோம். ஸோ இப்பகுதியில் வாழ்ந்த தமிழ் சமுதாய மக்களினுடைய வாழ்வினை நம்ம 2 வகையாக வந்து கூறலாம். அதான் ஒன்று வரலாற்று முற்பட்ட காலம், இன்னொன்று வரலாற்று காலம் அப்படின்றது. ஸோ வரலாற்று முற்பட்ட காலம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த எழுத்து முறை தோன்றுறதுக்கு முன்னாடி இருந்த காலம் தான் வரலாற்று முற்பட்ட காலம். நம்ம சொன்னோம் இல்லையா. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா எந்த சான்றுமே இல்லாதனால தான் அதை தான் இங்கே சொல்கிறேன். அகழாய்வின் போது கண்டெடுக்கப்பட்ட பானைகள், மனித எலும்புகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவிகள், படிமங்கள் ஆகியவற்றை கொண்டு தான் தமிழர் சமுதாய வரலாற்றை அறியலாம் அப்படின்ற வந்து கொடுத்துருக்காங்க. அது முன்னாடி அங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா வரலாற்று முற்பட்ட காலத்தினா நம்ம 4 வகையாக பிரிக்கலாம். ஆரம்பத்தில் நான் அதை தான் சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரிங்களா. டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழங்கற்காலம் முன்னாடியே நம்ம வந்து சொல்லியிருப்போம் இல்லையா. பழங்கற்காலம்ன்றது எந்த ஆண்டுலேருந்து கிமுலேருந்து அப்படின்றத வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ இடைக்கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலம், இதை 1 by 1 இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஓகே ரைட். ஸோ முதலாவதாக வந்து பார்க்கக்கூடியது பழைய கற்காலம் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம வந்து இந்த பழைய கற்காலம் அப்படின்றது நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி 8000 ஆண்டு வரைக்கும் இருக்கிறது தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழைய கற்காலம் அப்படின்றது வந்து சொல்லுவோம். ஸோ பேசிக்காவே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழைய கற்காலம் அப்படின்றது இதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நமக்கு வந்து இந்த யூனிட் 6ல அது எக்ஸாக்டா தமிழகத்துல பழங்கற்காலத்திற்கான சான்றுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா கிடைச்சிருக்கு சரிங்களா. ஸோ அதை பத்தி வந்து பார்க்க போறோம். இந்த பழங்கற்காலம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் வந்து பொதுவாகவே இவருடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருந்திருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து விலங்குகளை வந்து வேட்டையாடுறது, அதே மாதிரி உணவுகளை வந்து சேகரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து வேட்டையாடி தான் உணவு வந்து என்ன பண்றாங்க, சாப்பிட்றாங்க. அப்படிதான் இருந்தது அந்த காலகட்டம். அதுதான் வந்து பழங்கற்காலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ அந்த பழங்கற்காலத்துக்குரிய சான்றுகள் தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் கற்களை கொண்டு ஆயுதம் உருவாக்கிய காலம் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய கற்காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சரிங்களா. ஸோ அதுல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரத்துல சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1863 ராபர்ட் புருஷ்பட். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் முதல்ல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிரம்பாக்கம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிரம்பாக்கம் ஆகட்டும், பல்லாவரம் ஆகட்டும், ஆதிச்சநல்லூர் ஆகட்டும் போன்ற பல இடங்கள்ல இந்த ராபர்ட் புருஷ்பட் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அகழாய் வந்து மேற்கொண்டிருக்காரு. அதுல நம்ம வந்து இந்த பழங்கற்காலத்தை சார்ந்த சான்றுகள் என்று சொல்லப்படக்கூடிய நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில முதலாக இந்தியாவிலேயே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கல்லாயுதம் அப்படின்றது நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அகழாய்வுல. சரிங்களா? ஸோ அதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய கற்கால கருவி அப்படின்றது நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கற்கருவி அப்படின்றது இவர் தான் முதல்ல கண்டுபிடித்ததுனால ராபர்ட் புரூஸ்ஃபுட் வந்து பழைய கற்கால தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் தான் என்ன பண்றாரு, முதலா அதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதனால வந்து சொல்றோம். அவரு மட்டும் கிடையாது, இந்த பின்னாடி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராபர்ட் புரூஸ் மற்றும் வில்லியம் கிங் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அகழாய்வு வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த அதிரம்பாக்கத்துல தான் கிடைச்சது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பழங்கற்கால சான்றுகள் கிடைச்சிருக்கு. அது இந்த அதிரம்பாக்கன்றது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் கொட்டலை ஆற்றின் அருகே உள்ள அங்கதான் வந்து இந்த அதிரம்பாக்கன்றது வந்து இருக்கு. சரிங்களா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் பின்னாடியே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிரம்பாக்கத்துக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதியிலும் நமக்கு வந்து சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு. அதே போல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிரம்பாக்கம் கற்கருவி உற்பத்தி கூடமாக இருந்திருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்களை உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி கூடமாக விளங்கியுள்ளது எது அப்படின்னா இந்த அதிரம்பாக்கம். இங்கதான் ஒரு அகழாய்வு பண்ணி சொல்றாரு. அதே போல நமக்கு வந்து ஹோமினி என்ற புதைவடியும் கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்றாரு. இதையும் கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராபர்ட் புரூஸ்ஃபுட் தான் கண்டறிந்தார். இந்த ஹோமினின்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஹோமினினுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஹோமியோ எரெக்டக்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஹோமோ செப்பியன்ஸ் வரும். இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தது தான் இந்த ஹோமினின் அப்படின்றது. இந்த ஹோமினினுடைய விலங்கு புதை வடிவம், சரிங்களா, இதனுடைய விலங்குகளினுடைய புதை வடிவம் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா அதிரம்பாக்கத்துல தான் கிடைச்சிருக்கு. அதை கண்டறிந்துதான் ராபர்ட் புரூஸ்ஃபுட் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். இந்த விலங்குகளுடைய புதை வடிவம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நமக்கு வந்து அதாவது வந்து குதிரை வகை போன்ற விலங்குகளுடைய பற்கள் கிடைச்சிருக்கு, நீர் எருமைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. அததான் வந்து பாத்தீங்கன்னா ஹோமினினுடைய விலங்கினுடைய புதை வடிவத்தை பற்றி யார் அகழாய்வு மேற்கொண்டார் அப்படின்னா சேம் நமக்கு வந்து ராபர்ட் புரூஸ்ஃபுட் தான் வந்து கண்டறிஞ்சிருப்பார். ஸோ அதான் நம்ம வந்து சொல்றோம் ஹோமினின் அப்படின்றது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கற்கருவிகள் என்னென்னலாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா கைக்கோடரி வந்து படிச்சிருக்காங்க, கிடைச்சிருக்கு, சுரண்டிகள், வெட்டும் கருவிகள், இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப நமக்கு வந்து பழங்கற்காலத்துல கிடைக்கக்கூடிய கருவிகள் அப்படின்னு வந்து சொல்றோம். இதனுடைய தொடர்ச்சியாக நமக்கு தமிழ்நாட்டுல வேற எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பல்லாவரம், அதிரம்பாக்கம், நம்ம வந்து பல்லாவரம்ன்றது எல்லாருக்குமே தெரியும், சென்னை அருகே உள்ளக்கூடிய பகுதி. அதிரம்பாக்கம் அப்படின்றது திருவள்ளூர் மாவட்டத்துல நமக்கு வந்து இருக்கக்கூடிய பகுதி. குடியம் அப்படின்றதும் சென்னை ஏரியா தான். அடுத்து வடமதுரை, எருமை வெட்டி பாளையம் அப்படின்றது இது எங்க இருக்கு அப்படின்னா இதுவும் நமக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்கு. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சரிங்களா? ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கரணி. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பழைய கற்கால கருவிகள் கிடைத்ததற்கான இடங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுல இருந்து நமக்கு இந்த பழங்கற்காலம் அப்படின்றது பேசிக்காவே நம்ம எடுத்துக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த பழங்கற்காலத்துல மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாடோடி வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. நாடோடி வாழ்க்கைன்னா எப்படி சார் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போறதுதான் நாடோடி வாழ்க்கை. ஸோ அப்போ விலங்குகளை வேட்டையாடுறாங்க, உணவுகளை சேகரிக்கிறாங்க, அதே போல வந்து பாத்தீங்கன்னா கற்கருவிகளை பயன்படுத்தி தான் இது எல்லாமே வந்து பண்றாங்க. அதே எக்ஸாக்டா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குவார்ட்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கற்களை தான் இங்க வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ அடுத்து நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப தமிழர்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது அப்படின்றதான் நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இக்கால தமிழர்கள் நாடோடி வாழ்க்கை, நான் சொன்னேன் இல்லைங்களா, நாடோடின்னு என்ன அர்த்தம், ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போறது. இதே நம்ம இதனை தொடர்ந்து வரக்கூடிய நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இடைக்கற்காலத்துல மக்கள்கள் ஒரு இடத்துல இருந்தாங்க. சரிங்களா? ஸ்டேபிளா இருந்திருப்பாங்க. ஸோ மரப்பட்டை இலைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடையாக அணிஞ்சிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா உலோகங்கள், விலங்குகள் ஆகியவற்றை பற்றி அறியல, ஆனா விலங்குகளை வேட்டையாடி இருக்காங்க. அது என்னன்றது அவங்களுக்கு தெரியல. கற்கருவிகள் கொண்டு வேட்டையாடி உணவுகள் வந்து சேகரிச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, தமிழர்கள் வந்து குவார்ட்சைட், தமிழர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குவார்ட்சைட் அப்படின்ற கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது இடைக்கற்காலம். ஸோ இந்த இடைக்கற்காலம் அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட பகுதி தான் நமக்கு என்னன்னு சொல்றேன்னு கேட்டீங்க அப்படின்னா இடைக்கற்காலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த இடைக்கற்காலம் அப்படின்றது அதுதான் முதல் பாயிண்டா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. வேட்டையாடி உணவு, இங்கேயும் வேட்டையாடி உணவை சேகரிச்சிருக்காங்க. இந்த இடைக்கற்காலத்துல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் தமிழகத்துல இதற்கான சான்றுகள் கிடைச்சுள்ளது அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை வந்து பார்க்கலாம். எங்கெங்க கேட்டீங்க அப்படின்னா சென்னை, வட ஆற்காடு, தருமபுரி, சேலம், கோவை, அரியலூர், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இடைக்கற்கால சான்றுகள் கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து இடைக்கற்காலம்ன்றதே முன்னாடியே பார்த்தோம். என்னது, பொதுவான ஆண்டு 8000 இருந்து
3000 வரைக்கும் இருக்கக்கூடியதான் என்னன்னு பார்த்திருப்போம், இடைக்கற்காலம் காலகட்டம். கிமு போமுல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது 3000 வரைக்கும் 8000 to 3000 முன்கூட்டியே நம்ம வந்து பார்த்திருப்போம். அதே போல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி அருகே உள்ள பகுதியில் தேரி குன்றுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இது இடைக்கற்காலத்தை சார்ந்தது அப்படின்றத சொல்றாங்க. இந்த தேரி குன்றுகள் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா கடற்கரையில மணல் படிவுகளால் ஏற்படுத்தக்கூடிய பகுதி பெயர் தான் தேரி குன்றுகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப இது வந்து இடைக்கற்காலத்தை சார்ந்த சான்றுகள். அது எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தூத்துக்குடி அப்படின்ற இடத்துல நமக்கு வந்து இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இக்கால மக்கள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செரட், குவாட்ஸ் அப்படின்ற கருவிகளை வந்து பயன்படுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பழங்கற்காலத்திலேயே குவாட்ஸ் வந்து பயன்படுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இங்க செரட் மற்றும் குவாட்ஸ் கருவிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் வேட்டையாடுதல், சேகரித்தல் பற்றி, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பல குழுக்கள் இருந்தனர் என தென்னிந்தியாவின் சாதிகளும் பழங்குடிகளும் என்ற புத்தகத்தை எழுதியவர், நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எட்கர் தர்ஸ்டன் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ பாருங்க, அப்ப வேட்டையாடுறவர்கள் சேகரிப்பவர் பல குழுக்களாக இருந்தது. இன்றைக்கு இருக்கிறாங்க இல்லையா. எங்க சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க ஆப்பிரிக்கா நாடுகள்ல இருக்கிறாங்க, நம்ம இந்தியாவிலும் இருக்காங்க. எங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இன்னமும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில அந்த பழங்குடியினர்கள் உணவுகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா வேட்டையாடி சாப்பிடுவர்களாக இருக்காரு. இதை தான் அந்த நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்கர் தர்ஸ்டன் அவர்கள் எழுதியிருக்காரு. தென்னிந்தியாவினுடைய சாதிகளும் பழங்குடியும் என்ற அந்த புக்கில் நமக்கு வந்து இந்த மாதிரி குழுக்களாக இருந்தாங்க அப்படின்றத பத்தி பதிவு பண்ணியிருக்காரு. சரிங்களா. ஸோ அடுத்து இதனை தொடர்ந்து நாம் வந்து பார்க்கக்கூடியதான் புதிய கற்காலம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா. கிரேட். ஸோ புதிய கற்காலம் நம்ம வந்து ஆண்டு ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அப்போ பிசிஇ கிமு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3000 ஸோ 2000 வரைக்கும் காலகட்டம் அப்படின்ற நம்ம வந்து பார்த்துருப்போம். சரிங்களா. ஓகே ரைட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ விலங்குகளை இங்கே வந்து பழக்கப்படுத்துகிறாங்க. சரிங்களா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிந்து சமவெளி இதில் நம்ம வந்து படிச்சிருக்கோம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் குதிரையை பற்றி அவங்க அறியவே இல்லை. ஆனால் மற்ற வகையான விலங்குகளை பற்றி அவங்க அறிஞ்சிருக்காங்க. சரிங்களா. இதே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குதிரையை வந்து சங்க காலத்தில் நம்ம நிறைய பயன்பாடு வந்து பண்டமாற்று முறையில் வணிக ரீதியாக நம்ம வந்து குதிரைகள் அதிகமாக வந்து பயன்படுத்தியிருக்கோம். நீங்கள் கூட நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள் தான் வருடந்தோறும் 16,000 குதிரைகளை வந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா பாண்டி நாட்டினுடைய முத்தை வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி குதிரைகளை இறக்குமதி வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் அதை விட நம்ம தமிழ்ல என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியனுக்காக நமக்கு கிபி 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த மாணிக்கவாசகர் அவர்கள் குதிரை வாங்க புதுக்கோட்டை, அதாவது குதிரை வாங்க சென்றிருந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பெருந்துறை இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழுது அடியடிந்த அன்பர் அப்படின்ற பட்டம் வந்து வாங்கியிருப்பார் இல்லையா. ஸோ அவர் அப்படி சொல்லுவாங்க மாணிக்க வாசகரை. ஸோ அப்போ இருக்கிறதுலே நமக்கு வந்து அதிகமான குதிரைகளை இறக்குமதி செய்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாண்டியர்கள் தான். அதுதான் நான் சொன்னேன், வருடந்தோறும் 16,000 குதிரைகளை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து விலங்குகளை பழக்கப்படுத்தியிருக்காங்க, வேளாண்மை செய்கிறாங்க மற்றும் மட்பாண்டங்கள் செய்கிறாங்க. புதிய கற்காலத்தில் அதுதான். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழங்கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லலாம். பழங்கற்காலத்தில் வந்து கற்கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க, உணவு வந்து சேகரிச்சிருக்காங்க, விலங்குகளை வேட்டையாடி இருக்காங்க, ஒவ்வொரு இடத்துல இருக்க மாட்டாங்க, நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு சொன்னோம். புதிய கற்காலத்தில் அப்படியே, ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இடைக்கற்காலத்திலேயே நம்ம என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனை தொடர்ந்து தான் நமக்கு வந்து இந்த புதிய கற்காலம் அப்படின்றது. ஓகே ரைட். ஸோ இப்போ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து வேளாண்மை செய்கிறாங்க, விலங்குகளை பழக்கப்படுத்துகிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பை நம்ம வந்து பயன்படுத்தி அதே போல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்கரங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா. அந்த சக்கரங்கள் வந்து கண்டுபிடிச்சதுனால தான் நமக்கு வந்து மட்பாண்டங்கள் எல்லாம் செய்யக்கூடிய கலை வந்து தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அந்த மட்பாண்டம் வந்த பிறகு தான் இதுக்கப்புறம் தான் நம்ம படிச்சிருப்போம். சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழர்களுக்கான சான்றுகள் நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழடியில் கூட இந்த கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் இதனுடைய பேஸ்மெண்ட் எங்கே தொடங்குதுன்னா புதிய கற்காலத்தில் தான். அப்போ ஒரு பண்பாட்டினுடைய அடுத்த கட்டமாக நம்ம எதை கொண்டு போகலாம் அப்படின்னா அந்த புதிய கற்காலத்தை நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா. அப்போ வேட்டையாடிட்டு இருந்து வேளாண்மை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அதுதான் வந்து புதிய கற்காலம், அதான் நியோலித்திக் ஏஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மட்பாண்டங்கள்லாம் செய்யக்கூடிய கலையெல்லாம் வந்து கற்றுருக்காங்க. அது காரணம் சக்கரத்தினுடைய கண்டுபிடிப்பு தான். சரிங்களா. அப்புறம் பாருங்க நுண்கருவிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நாம் அங்கே பார்த்தோம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும்
பெரிய பெரிய கல்கருவிகளை வந்து பயன்படுத்தினாங்க. அது கூட ராபர்ட் புருஷ் வந்து கண்டறிந்தார் அப்படின்ட்டு வந்து பார்த்திருந்தோம் இல்லையா. இங்க வந்து பாத்தீங்கன்னா நுண்கருவிகளை பயன்படுத்துறாங்க. சரிங்களா. கூர்மையான கருவிகளை எப்படி பயன்படுத்தினா எப்படி அந்த இடத்துல அதை நாம் வந்து சரியாக பயன்படுத்துவது அப்படின்ற நுண்கருவிகள் அப்படின்றதெல்லாம் இங்கே தான் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. நமக்கு தமிழ்நாட்டில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கற்காலத்திற்கான சான்றுகள் பரவலாக இடங்கள்ல இருந்தாலும் கூட நமக்கு வந்து தருமபுரி, சேலம், வேலூர் மாவட்டங்களில் புதிய கற்கால பண்பாட்டிற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா. ஸோ இதே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதிய கற்காலத்துக்கும் பழங்கற்காலத்துக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் இதுதான். சரிங்களா. ஸோ நாகரிகத்தினுடைய அடுத்த கட்டமாக இதை நாம் வந்து பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம வந்து இரும்பு காலம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இதான் வந்து அயன் ஆஃப் ஏஜ். சரிங்களா. ஓகே ரைட். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரும்பு காலம் அப்படின்றது முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ 2000 1000 ஆண்டுகள் கிமு 2000 கிமு 1000 வரைக்கும் உள்ள ஆண்டுகள் தான் இரும்பு காலம். இதுதான் அயன் ஆஃப் ஏஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இங்கேயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பண்பாட்டு வளர்ச்சி உருவான காலம் அப்படின்றத நாம் வந்து பார்க்குறோம். சரிங்களா. இக்காலத்தில் தான் சங்க காலத்திற்கான அடித்தளம் இடப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா. அது மட்டும் கிடையாது. இந்த நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரும்பு காலத்தில் சங்குகளால் ஆன அணிகலன்கள், செம்மணி கற்கள், கார்லியன் மற்றும் குவாட்ஸ் மணிகளையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அணிகள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம். செம்மணி கற்கள் மற்றும் குவாட்ஸ் மணிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ கார்லியன் என்று சொல்லக்கூடிய ஸோ இந்த இரும்பு காலம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு வந்து உலகிலேயே முதலாக நாம் வந்து சொன்னோம் காலத்தின் அடிப்படையில் உலோக காலத்தை நம்ம வந்து 3ஆக பிரித்து பார்த்தோம் இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செம்பு காலம், காப்பரேஜ், வெண்கல காலம், அதனைத் தொடர்ந்து இரும்பு காலம். இந்த இரும்பிற்கான சான்றுகள் உலகிலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான். அது எக்ஸாக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டமான மயிலாடும்பாறை என்ற இடத்துல தான் அந்த இரும்பு இருந்ததற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. இது கூட இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இரும்பின் தொன்மை அப்படின்ற ஆய்வறிக்கையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிட்டார்கள். ஸோ அப்போ நம்ம வந்து 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கே இரும்பினுடைய பயன்பாடுகள் இருந்திருக்கிறது அப்படின்றது தான் இந்த இரும்பு காலம் வந்து நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டும் கிடையாதுங்க. நம்ம சங்க காலத்தில் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடையேழு வள்ளல்கள் ஒருவரான தருமபுரியில் இருக்கக்கூடிய தகடூர் மலை ஆட்சி செய்தவர் பேரே தகடு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கேருந்து தகடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி வந்து பண்ணியிருக்காங்க. இதே அதிகமான தான் என்ன பண்ணியிருப்பாரு, நம்ம வந்து சீனாவில இருந்து கரும்பு வந்து இறக்குமதி பண்ணி பயிரிட்டிருப்பார். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருப்போம். அவருடைய அவைப்புலவராக ஔவையார் அவர்கள் இருந்தாங்க அப்படின்றதுலாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்போட அறிமுகம் எங்கே அப்படின்னா அது வந்து நம்ம தமிழ்நாடு தான் அப்படின்றது சான்றுகளும் கிடைத்துள்ளன. ஸோ அதான் சொல்றாங்க சுமார் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாடு இருந்திருக்கிறது இல்லையா. இரும்பின் பயன்பாடு. ஸோ அதுதான் இதற்கு முன்பாக உலகிலேயே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலாக கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய மயிலாடுபாறையில் இரும்பிற்கான சான்று கிடைத்துள்ளது அப்படின்றதான் இதை நாம் வந்து பார்க்குறோம். ஸோ இரும்பின் தொன்மை எனும் பெயர்ல ஆய்வறிக்கை வெளியிட்டார். அண்மையில் நமக்கு வந்து ரீசெண்டாக வந்து வெளியிடப்பட்டது. சரிங்களா. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசே இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகழாய்வு செஞ்சு அதுக்கான ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமாக இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனம் செய்யப்பட்டு பிறகு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் அண்மையில் தான் தமிழக முதல்வர் இந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணார். சரிங்களா. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க. அடுத்து நமக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய முக்கிய இரும்பு காலத்தலம் அயன் ஆஃப் சைட் அப்படின்றது தெலுங்கானூர் அப்படின்ற இது வந்து தெலுங்கனூர் அப்படின்றது வந்து சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் இருக்கு. சரிங்களா. மேட்டூர் இங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட். சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மேட்டூர்ல தான் நம்ம வந்து இந்த தெலுங்கனூர் அப்படின்ற இப்போ கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கனூர்ல அகழாய்வு செய்வதற்காக 2025 to 26 பட்ஜெட்ல இந்த இடத்துல அகழாய்வு செய்வதற்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டு முக்கிய இரும்பு காலத்தலம் இதுதான் அயன் ஆஃப் சைட் அப்படின்றது வந்து அதற்கான இது இருக்கு, சான்று கிடைச்சிருக்கு. ஸோ அங்கே அகழாய்வு பண்ணணும் அப்படின்றது தான் பட்ஜெட்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா. எக்ஸாக்டாக 2025 to 26 பட்ஜெட்ல அகழாய்வு செய்ய உத்தரவிட்டிருக்கிறது தமிழக அரசு. சரிங்களா. அடுத்து நமக்கு இதை தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில் உள்ள ஆதிச்சநல்லூர், சிவகலை இல்லையா, ஸ்ரீவைகுண்டம் அருகே இருக்கக்கூடிய சிவகலை மற்றும் வந்து மதுராந்தகம் அருகே உள்ள சானூர், சரிங்களா, புதுக்கோட்டை அருகே உள்ள சித்தன்னவாசல் போன்ற பல இடங்கள்ல இரும்பு காலத்திற்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது. இரும்பு உருக்கும் முளைகள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து இருக்கிறது. அந்த இரும்பு உருக்கும் முளைகள் எங்க இருந்து கேட்டீங்கன்னா குட்டூர் மற்றும் கொடுமணல்ல இருக்கு. கொடுமணல்ன்றது ஈரோடு மாவட்ட
இருக்கு இல்லையா. ஈரோடு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கொடுமணல், இது கூட நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா பதிற்றுப்பத்துல. இதற்கு முன்னாடி இது பேர் கொடுமணம் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த கொடுமணலை தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இரும்பும் உருக்கு தொழில், அதாவது இரும்பு உருக்கும் முளைகள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு காலத்திற்கான நம்ம வந்து சான்றுகள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது தான் பெருங்கற்காலம். இது பெருங்கற்கால பண்பாடு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெகாலித்திக் அப்படின்னு இது ஆங்கிலத்தில் நம்ம வந்து சொல்லுவோம். மெகாலித்திக் கல்ச்சர்ஸ், சரிங்களா, அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இதுல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருங்கற்காலம்ன்றது எக்ஸாக்டா நமக்கு வந்து பிசிஇ, ஸோ 1300 500 வரைக்கும். இந்த சார் இந்த இயர் எப்பப்ப அப்படின்றது இந்த பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் நம்ம வந்து எந்தெந்த இயர்ல தொடங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ லாஸ்டா நடந்த நம்ம வந்து டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ல கூட நமக்கு இந்த கேள்வி அப்படியே மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையான கேள்வியாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து பெருங்கற்காலம் அப்படின்ட்டு வந்து பார்க்குறோம். இந்த பெருங்கற்காலம் அப்படின்றது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பெருங்கற்காலம் அப்படின்றது இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து இறந்தவர்களை பெரிய பெரிய கற்களால கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து அவங்க இறந்த இடத்துல புதைத்த இடத்துல அதை வந்து கொண்டு வச்சிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல் திட்டைகளாகட்டும், நினைவு தூண்களாகட்டும், நினைவு கற்களாகட்டும், புகை வட்டங்களாகட்டும், ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து முதுமக்கள் தாளிகளாகட்டும், இதெல்லாமே பெரும் கற்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம வந்து கல் திட்டைகள் அடுத்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம வந்து பெரிய பெரிய கற்களால் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் அந்த புதைத்த இடத்துல அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா. இப்போ நமக்கு வந்து இது எதற்காக இந்த பெருங்கற்கால பண்பாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நம்ம வந்து சொன்னோம் இல்லையா. இந்த மாதிரி நமக்கு வந்து புதைவுகள், அதாவது பெருங்கற்கால புதைவுகள், இந்த இறந்தவர்களை வந்து புதைக்கக்கூடிய பழக்கம் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இடைக்கற்காலத்திலேயே ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா. இந்த பெருங்கற்கால புதைவுகள் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்த காலத்திலேயே சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்களை புதைக்கக்கூடிய பழக்கம், இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் எந்த காலத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இடைக்கற்காலத்திலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா. இடைக்கற்காலத்திலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா. ஓகே ரைட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இந்த இறந்தவர்களுடைய நினைவு சின்னங்களாகவும் விளங்கும் இதனை கல் மாடங்கள் என்றும் குரங்கு கற்கள் எனவும் அதை வந்து சொல்றாங்க. சரிங்களா. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கெங்கெல்லாம் இருக்கு, இந்த பெருங்கற்காலத்துக்கான நினைவு சின்னங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு, சான்றுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவை மாவட்டத்தில் உள்ள காரியப்பூண்டி, சிறுமுகை ஆகிய இடங்களிலும் ஆதிச்சநல்லூர் மற்றும் புதுக்கோட்டை சித்தன்ன வாசலிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்ட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள நமக்கு வந்து 200க்கும் மேற்பட்ட பெருங்கற்கால புதைவுகள் வந்து கிடைச்சிருக்கு சான்றுகள்ல. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கேள்விகளும் வரும். சான்றுகள் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு, பெருங்கற்காலத்துக்கான சான்றுகள் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நமக்கு வரும். அதே போல முதுமக்கள் தாளிகள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. பெருங்கற்காலத்தை சார்ந்ததான் முதுமக்கள் தாளிகள். முதுமக்கள் தாளிகள்ன்றது நமக்கு வந்து தெரியும் இல்லையா. ஸோ பெரிய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த தாளிகள் அப்படின்றதே நம்ம வந்து புதிய கற்காலத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சக்கரம் கண்டுபிடித்து மட்பாண்டங்கள் செய்து அதுக்கப்புறம் இறந்தவர்களை புதைவிடுதான் அந்த முதுமக்கள் பெரிய பெரிய தாளிகள். அதான் பாருங்க பெருங்கற்காலம்ன்றது அதுதான் கான்செப்ட். சரிங்களா. அப்ப அந்த நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் சில இதுல எல்லாம் காலெல்லாம் வச்சிருப்பாங்க, கால் மாதிரி வச்சு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அடுத்து இந்த பெருங்கற்காலத்துல தான் ஈம சின்னம் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. ஈம சின்னங்கள் அப்படின்றது வந்து அதாவது அவர்கள் வந்து பயன்படுத்திய பொருட்களை அவர்கள் இறந்த பிறகு அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொருட்களையும் அவங்களோட சேர்த்து என்ன பண்றாங்க, புதைச்சி வச்சிருவாங்க. அப்ப இறந்தவர்களுக்கு அந்த பொருட்கள் உதவக்கூடும் என்று அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள் அதை நம்பினாங்க. அதுதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெருங்கற்காலம் அப்படின்றது. ஸோ அது நமக்கு வந்து முதுமக்கள் தாளிகள் நம்ம வந்து ஆதிச்சநல்லூர்ல நிறைய முதுமக்கள் தாளிகள் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம வந்து நிறைய முறை வந்து அகழாய்வு பண்ணியிருக்கோம். 1914 கூட அகழாய்வு செய்தப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முதுமக்கள் தாளிகள் நிறைய கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருங்கற்காலத்தினுடைய ஈம சின்ன வகைகள். ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப என்னென்னலாம் பாருங்க இருக்கு. இறந்தவர்களின் உடலோடு ஈம பொருட்களாக இரும்பு பொருட்கள், கார்லியன் மணிகள், வெண்கல பொருட்கள் இதெல்லாம் அவங்களோட சேர்த்து வந்து புதைச்சிருக்காங்க. சொல்ல போனா இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அணிகலன்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா செம்பு, அதுக்கப்புறம் வந்து வெண்கலம், அதுக்கப்புறம் இரும்பு, இந்த கார்லியன் மணிகள், குவாட்சைட் மணிகள், செரட் வகை மணிகள், இதெல்லாமே நமக்கு வந்து பெருங்கற்காலத்துல அதிகமாக அணிகலன்களை வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய கலை வந்து உருவாகி இருக்கு எங்க பெருங்கற்காலத்துல. சரிங்களா. ஸோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈம பொருட்கள் மரணத்திற்கு பிறகு இறந்தவர்களுடைய வாழ்விற்கு அவை உதவக்கூடும் அப்படின்றது அதுதான் முன்கூட்டியே நான் சொன்னேன்.
ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டோல்மேன் எனப்படும் கல்திட்டை. சரிங்களா? அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்ட் எனப்படும் கல்லறைகள், பாறைகளை கொண்டு உருவாக்கிய குகை வட்டங்கள், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குழி வட்டங்கள், அப்புறம் சார்கோபேக்கஸ் எனப்படும் ஈம தொடர்புகள். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈம தொட்டிகள். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈம தொட்டிகள். ஸோ சார்கோபேக்கஸ் எனப்படும் ஈம தொட்டிகள். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருங்கற்காலத்தை சார்ந்தது.